சொல்லிடுங்க. Okay. ஒரு ஸ்டெப் பின்னால வச்சு அப்படியே திரும்பணும். அப்படியே திரும்பணும். அவங்கள இதுக்கு போவோம்.
எழில் கொண்டு வளமாகவும் இன்பத்தேன் சொட்டும் தமிழ் சேர்ந்து நலமாகவும் யாழ்ப்பாண நகரோடு பெரும் கல்வியும் எம்மை வாழ்விக்க உணவூட்டும் திருவன்னியும் மட்டு வாவிக்குள் மீன் பாடும் இசை சந்தமும் வெற்றி மேவும் வெண்தீவெங்கும் உயிர் சொந்தமும் கிளிநொச்சி வளமுல்லை அம்பாறையும் தெள்ளத் தெளிந்தோடும் பொன்னருவி ஆற்றோரமும் சூழ்கொண்ட மன்னாரின் முத்தாரமும் எங்கும் சுடரேற்றும் திருகோணமலை மொத்தமும் நாடும் நிலை உயர்வாக செயலாற்றுவோம் எங்கள் ஈழத் தமிழ் திருநாட்டின் புகழ் போற்றுவோம் எங்கள் ஈழத் தமிழ் திருநாட்டின் புகழ் போற்றுவோம் வாழிய வாழிய வாழியவே எங்கள் ஈழத் தமிழ் திருநாடு வாழியவே. அவர் என்ன லட்சியத்துக்காக நாம் என்ன லட்சியத்துக்காக இது வந்தோம் என்பது எல்லாருக்கும் தெரியும். நமது மக்கள் அங்கு அடிமையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமது பிரதேசம் தொடர்ந்து குறைவாய் கொண்டிருக்கிறது. அதை கேட்க யாரும் இல்லை என்று இந்த வேளையில் நமது தலைவர் ராஜண்ணா அவர்களின் பெரும் முயற்சியில் நாம் கடைசி முயற்சியாவது இவ்வாறு நம்மளை வருத்தி டெல்லி வரை சென்று இந்த கோரிக்கையாவது வைத்து அதிலாவது நமது மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குமா என்ற நோக்கத்துக்காக நமது லட்சிய பயணம் பாதி தூரத்தை கடந்து இந்த வேளையில் நம்முடன் மிகவும் துடிதுடிப்பாக வந்த ஒரு வீரரை நாம் வந்திருக்கிறோம். அது நமக்கு மட்டுமல்ல, நமது மக்களுக்கும் இது பெரும் இழப்பு தான். என்றாலும் இழப்பை சேர்ந்து நமது லட்சிய பயணம் உறுதியுடன் தொடர வேண்டும். தம்பி சுதர்சனின் வீரம் துடிதுடிப்பு அதை நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும். நமது லட்சிய பயணம் நிறைவடையும் வரையும் நாம் தொடர்ந்து என்ன சிரமங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உழைக்க வேண்டும் என்பதை நாம் சுதர்சன மரணம் நமக்கு ஒரு உறுதியை தர வேண்டும். அத்துடன் மட்டுமல்ல, நாம் என்ன லட்சியத்துக்கு நாம் தனிப்பட்ட யாருக்காகவும் போகவில்லை. நமது மக்கள் இன்னொரு இனத்தால் நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ அதை நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய சொந்த கடமையாக நினைக்க வேண்டும். இவர்களுக்காகத்தான் நாம் போகிறோம், இவர்கள் கூப்பிடுகிறார்கள் போகிறோம் என்ற எண்ணத்தை எல்லாம் மறந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த லட்சியம் நாம் இல்லாட்டியும் நமக்கு அடுத்ததாக வர போகும் சந்ததிகளாவது அங்கு நமது நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே இனி இப்படி ஒரு தவறு நடைபெறக்கூடாது. நாம் அனைவரும் கட்டுப்பாடுடனும் எல்லோரும் என்ன தேவைகள் எது இருந்தாலும் இன்னொரு இழப்பை நாம் தாங்க முடியாது. ஆகவே எல்லாருக்கும் கடமை உணர்வு இருக்குது, பொறுமைகள் இருக்குது. அந்த அடிப்படையில் எல்லோரும் மிகவும் ஒத்துழைப்புடன் நமது லட்சிய பயணம் நடைபெற வேண்டும். அந்த லட்சிய பயணத்தில் தம்பி சுதர்சனின் வீரம் நமக்கு அங்கே வெற்றி அடையும் போதும் அவன் இழப்பு நமக்கெல்லாம் வெற்றியாக தருவன். ஆக ஒரு உறுதி எடுத்து அவன் லட்சிய பயணத்தை தொடர வேண்டும் என்று கேட்டு தம்பி சுதர்சனுக்கு அஞ்சலி செலுத்தி தோளா சுதர்சா, தோல்வியே கிடையாதென்றாய், தோளோடு தோல் நின்றாய், தோற்று விட்டாயேடா தொடர்ந்து கூட வர.
நண்பா சுதர்சா, நட்புக்கு இலக்கணமானாய், நாட்டுக்கு உடமையானாய். நாம் அனைவரும் தொடர நீ எங்கு சென்றாய் ஓய்வெடுக்க? தம்பி சுதர்சா, தமிழீழம் லட்சியம் என்றாய், அடைவதே கொள்கை என்றாய். தமிழினம் வாழும் என்றாய், சுதந்திரம் அடையும் என்றாய். சுதர்சா, நீ எங்கு சென்றாய்? அன்பை எமக்கு மருந்தாய் அளித்தாய். இன்று எம் மனம் வலிக்கிறது நீ எம்முடன் இல்லை எனும் போது. பாசத்தை பார்த்தோம் உன்னிடம், இன்று மொழியில்லை எம்மிடத்தில் உன்னை வர்ணிப்பதற்கு. தொடர்வோம், அடைவோம் தமிழீழம், தொடர்ந்து வா எம்முடன் என்றென்று.